ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதியாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்றால் தட்சிணாயன காலத்தின் இறுதி மாதம். பாவகாலங்கள் தீய சக்திகள், தீமைகள் அழியக்கூடிய ஒரு அற்புதமான இறுதி மாதம் தட்சிணாயன காலம். உலகத்தில் அதிகமாக பாவங்கள் செய்பவர்களுடைய ஆட்சி நடக்கின்ற ஒரு தட்சிணாயன காலத்தில், இந்த தட்சிணாயன காலம் என்பது கொடூரமான உலகத்தை, மிகப்பெரிய கொடூரமான ஒரு தீய சக்திகள் கொண்ட தீயவர்கள் உலகை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அவர்களை எல்லாம் இந்த தட்சிணாயன காலத்தில் தண்டனை கொடுத்தது, தண்டனை பெறப்பட்டது, தண்டனை கொடுத்தது. நன்மைகள், பாவங்கள் அழிந்து நன்மைகள் பறக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம். உதாரணத்திற்கு அதே போல இந்த மகாபாரத யுத்தம் என்பது இந்த மார்கழி மாதம் தான் ஏற்பட்டது. திரௌபதிக்கு, அதாவது துரியோதனன் இந்த திரௌபதிக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய கொடுமை. அப்படிப்பட்ட பாவ செயல்கள் செய்தவர்கள் எல்லாம் அழியக்கூடிய மாதம் மகாபாரத யுத்தம் முடிவடைந்த மார்கழி மாதம். உலகத்திற்கே புண்ணியங்கள் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான மாதம். மார்கழி முடிந்ததுன்னு புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருக்குமே, ஒவ்வொருவருக்கும் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம், தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப எல்லா ராசிக்குமே மார்கழி மாதத்தின் உன்னத பலன்களை பார்க்க போகின்றோம். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை உங்க தலையெழுத்தே தெரியும். என்ன தலையெழுத்துக்காக பூமியில பிறந்திருக்கீங்க, எதை சாதிக்க போறீங்க அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். இது பொதுவான பலன். அப்ப உங்க எதிர்காலத்தை தெளிவாக துல்லிதமாக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கும் நம்ம மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். மார்கழி மாத பலன்கள், தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள். ஆக இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்தில், மார்கழி 1 முதல் மார்கழி 6 வரை முதலில் குரு பகவான் உங்களுக்கு அட்டமஸ்தானத்திலிருந்து, அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பின்னாடி ரிவர்ஸில் வரார். எப்ப? மார்கழி 6ல் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்துக்கு வந்துடுறார். அப்ப மிதுனத்துக்கு வரும்போது உங்களுக்கு தனுசுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். வீடு சம்பந்தப்பட்டது, சொத்துகள் சம்பந்தப்பட்ட யோகம் கண்டிப்பா ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் ஏற்படக்கூடிய யோகத்தில் 7ஆம் இடத்துல கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல உத்தியோகம், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிமாநில உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு குரு பகவான் 2026 ஒரு மாற்றம் இருக்கு. அதை நம்ம புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்க போறோம். அடுத்து மார்கழி 7ல் என்னன்னா, முதல்ல சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்துடுறார். முதல்ல ஏற்கனவே உங்க ராசியில சூரியன் செவ்வாய் இருக்கிறார். சூரியன் யோகாதிபதி, பாக்கியாதிபதி. 9ஆம் திரிகோணத்தினுடைய உச்சத்தின், அதாவது திரிகோணத்தினுடைய உச்சஸ்தானம் தான் பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம். அந்த கிரகம் தான் உங்க இடத்துல சூரியன் உங்க தனுசுல உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த மார்கழி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரகாசமான மாதமா இருக்கும், உறுதியா இருக்கும். மேலும் 5, 9க்குரியவர் இருந்தா, நீங்க அரசியல் இருந்தீங்கன்னா உங்க அரசியலுடைய பதவி உங்களை தேடி வரும். ஏன்னா செவ்வாய் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சூரியன். அப்ப அரசாங்க அரசியலில் இங்கே ஈடுபட்டால் அரசாங்கத்துக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும்.
அதே நேரம் அரசியல் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும். ஏன்னா 2026 தேர்தல் வரப்போகுது. அதற்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்படும் நிச்சயமாக. ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் புத்தாண்டுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ சுக்கிரன் இடத்துல உட்கார்ந்தார். சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக உட்கார்றாரு. பதில் போட்டியில் ஈடுபடுதல், அவருடைய எதுனா போட்டியில் ஈடுபடுது. அடுத்து ஒரு IAS IPS அந்த துறைக்கு போகிறது, இராணுவத்தில் உயர் பதவி அடைவது, அரசியலில் உயர் பதவி அடைவது என்று, அரசாங்கத்தில் உயர் பதவி அடைவது என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் பெறக்கூடிய நிலையில் இந்த சுக்கிரன் போய் உட்கார்ந்துறார். சூரியன், செவ்வாய், சுக்கிரன். அடுத்து புதன். இந்த புதனாகப்பட்டவன் வந்து உங்களுக்கு 7-10க்குரியவர். அப்போ எந்த அளவுக்கு ஒத்துழைப்பா? 7-10 தசம தொழில் ஸ்தானம். சிலருக்கு ஒரு வேலை வாய்ப்பு பதவி என்பது வெளி மாநிலங்களில் ஏற்படும், சிலருக்கு வெளிநாட்டில் தொழில் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிலாம் ஒரு தொழில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக சிலருக்கு கூட்டு தொழில் ஏற்படும், சிலருக்கு கூட்டு தொழில். ஏன்னா புதன் வந்து தசம தொழில் ஸ்தானாதிபதி. கம்யூனிகேஷன், IT சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து இந்த சிறப்பாக முன்னேற வாய்ப்புகள் கொடுப்பார். ஆக இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகம் தனுசு ராசியில் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவால் பார்க்கப்படுவது. தன் ராசியை தானே பார்த்து இத்தனை கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறுவதற்கு முழுமையான ஒரு கிரக அமைப்புகள் இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கிறது. அப்போ உங்களுடைய திட்டங்கள்லாம் இந்த காலத்தில் வெற்றி அடையும். தையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போகிறோம். 2026 மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகுது. அதான் நம்ம புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் இந்த மார்கழி மாதத்தினுடைய கிரக மாற்றங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது உங்களுடைய இது வந்து பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறீங்க, 2026 உங்களுக்கு என்னதான் தலையெழுத்து, உங்கள் தலையெழுத்து என்ன 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 எந்த காரியத்துக்காக நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க, எந்த காரியத்தில் ஈடுபட போகிறீங்க, எந்த தொழிலில் ஈடுபட போகிறீங்க, எந்த பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது, அரசியலை சாதிக்க முடியுமா, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவி கிடைக்குமா, தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குமென்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே உங்கள் வெற்றி தோல்விகளை சொல்லும். ஆக இது வந்து கோடிக்கணக்கானவருக்கு பொதுவான பலன். ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மேலே வந்து இந்த மார்கழி 17 புத்தாண்டு வேறு பிறக்க போகுது. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். புத்தாண்டு பலன்களில் உங்களுக்கு விரிவான பலன்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.